Taste the Daily. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, ஏழை எளியவர்களின் அன்னலட்சுமியாக திகழ்ந்த அம்மா உணவகங்களுக்கு மூடு விழா நடத்த முயற்சித்து தற்போது முதலை கண்ணீர் வடிக்கும் விடியா திமுக அரசின் முதலமைச்சருக்கு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது குறித்து கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்கள் என்ன? கண்டிப்பாக அருண், அம்மா உணவகங்களை ஆய்வு செய்திருக்கக்கூடிய முதலமைச்சர் கடந்த 3 ஆண்டுகளாக என்ன செய்தார் என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அம்மா உணவகங்கள் ஏழை எளிய மக்களுடைய அன்னலட்சுமியாக, அட்சய பாத்திரமாக விளங்கியது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மக்களுடைய ஏழை எளிய அடித்தட்டு மக்களுடைய அவருடைய பசியை போக்க வேண்டும் என்று இந்த உணவகங்களை திறந்தார். அதனைத் தொடர்ந்து புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அதில் கண்ணும் கருத்துமாக நேரடியாக களத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டு ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய அந்த உணவு கூடங்களுக்கு சென்று தனது கையால் அந்த உணவுப் பொருட்களை எல்லாம் பார்த்து ஆய்வு செய்து அதனை சாப்பிட்டு பார்த்து அதனுடைய தரத்தை சோதித்து ஆய்வு செய்தார்கள். அதில் ஏதாவது குறைகள் இருந்தால் அந்த மக்களுக்கு எப்படி அதனுடைய தரத்தை சரி செய்துவது, எப்படி ஏழை எளிய மக்களுக்கு தரமாக வழங்குவது என்பது குறித்து அவர்களுக்கு தொடர்ந்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. அதனால் ஏழை எளிய மக்கள் ஏராளமானோர் அம்மா உணவகத்தையே 3 வேளையும் நம்பி வயிறார பசியாறினார்கள். ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அம்மா உணவகங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன. அம்மா உணவகங்களில் இருக்கக்கூடிய, அதாவது ஏழை எளிய மக்களுக்கு சமைக்கப்பட்ட உணவுப் பொருட்கள், தக்காளி, வெங்காயம், காய்கறி, கருவேப்பிலை, அரிசி, பருப்பு என அனைத்தையும் தூக்கி வீசினார்கள். ஒரு அலங்கோலமாக அந்த அம்மா உணவகத்தை ஆக்க வேண்டும் என்றும் அம்மா உணவகத்தை மூடு விழா நடத்த வேண்டும் என்றும் துடித்ததோடு பல்வேறு இடங்களில் சுமார் 19க்கும் மேற்பட்ட இடங்களில் அம்மா உணவகம் மூடி இருக்கிறார்கள். திருவண்ணாமலை வந்தவாசியில் இயங்கி வரக்கூடிய அம்மா உணவகம் கடந்த வாரம், அதாவது அங்கு இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்காமல் அங்கு இருக்கக்கூடிய மேலாளர்கள், அதே போன்று கணக்காளர் என அனைவருமே அந்த ஊழியர்களை வஞ்சித்தக்கூடிய செய்திகளையும் ஏற்கனவே வெளியிட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் அங்கு பணியாற்றக்கூடியவர்களுக்கு தொடர்ந்து சம்பளம் வழங்கப்படுவதில்லை, சமைப்பதற்கு தரமான உணவுப் பொருட்களையோ முறையாக வழங்கப்படுவதில்லை, பழுதெடுந்த பாத்திரங்களும் அதே போல சமைக்கக்கூடிய அந்த பாத்திரங்கள் எதுவுமே வழங்காமல் இரட்டடிப்பு செய்யப்படுகிறது என்று அவர்கள் குற்றம் சாட்டினார்கள். குறிப்பாக பல்வேறு பகுதிகளில் இப்படி அந்த அம்மா உணவகத்தை மறைமுகமாக மூட துடித்த இந்த விடியா திமுக அரசு ஏழை எளிய, அதாவது கூலி தொழிலாளர்களுடைய வேதனை, அவருடைய எதிர்ப்பு குரல் ஓங்கி ஒலிக்கிற பொழுது தற்போது ஆய்வு என்கிற பெயரில் மிகப்பெரிய ஒரு முதலை கண்ணீர் நடத்தி இருக்கிறார். அதுவும் தேனாம்பேட்டையில் நேற்று ஆய்வு செய்கிற பொழுது தான் சாப்பிட்ட உணவை மீண்டும் அந்த உணவு பொருட்களையே கீழே போடுகிற அந்த காட்சி எந்த அளவிற்கு ஆய்வில் கூட ஒரு எச்சரிக்கையாக, ஆய்வில் கூட ஒரு நேர்த்தியாக, நேர்மையாக இல்லை என்பதை அந்த வீடியோ காட்சிகள் நமக்கு காட்டி இருக்கிறது. எப்பொழுதுமே ஏழை எளிய அடித்தட்டு மக்களுடைய, உழைப்பாளர்களுடைய பாதுகாவலனாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. அந்த மக்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக இருந்திருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு இந்த அம்மா உணவகம் என்கிற மாபெரும் இந்த அமுத சுரபியான இந்த திட்டம் என்பது உலக அளவில் புகழ் பெற்றது. அதே போன்று வெளி மாநிலங்களில் இருந்து, குறிப்பாக நம்மை சார்ந்திருக்கக்கூடிய கர்நாடகா, ஆந்திரா, இப்படி பல்வேறு, மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து வந்து அம்மா உணவகத்தை அதிகாரிகள் கொண்ட குழு பார்வையிட்டு அவர்களும் அங்கு அம்மா உணவகத்தை செயல்படுத்த வேண்டும். அங்கு இந்த திட்டம் பல்வேறு மாநிலங்களுக்கு ஒரு முன்னோடி திட்டமாக இருந்த ஒரு திட்டத்தை இவர்கள் முடக்க வேண்டும் என்று ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியாக மக்களுக்கு நலன் தருகிற ஒரு திட்டத்தை முடக்கி மூடுவிழா காண துடித்தவர்கள் இன்றைக்கு ஆய்வு என்கிற பெயரில் ஒரு அலங்கோலத்தை அரங்கேற்றி முதலை கண்ணீர் வடிப்பது ஏன் என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. சென்னை ஜே நகரில் ஒரு அம்மா உணவகத்தை, அதில் உள்ளே இருந்த தக்காளி பொருட்களை, அதே போல காய்கறிகளை எல்லாம் தூக்கி வீசி அங்கு இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாம் உடைத்து நாசமாக்கி அந்த கட்டிடத்தையே இடித்து தள்ளிய ஒரு வெறியாட்டம், உச்சக்கட்டத்தை அவர்கள் அரங்கேற்றி இருந்தார்கள். அப்படியெல்லாம் நிகழ்த்தப்பட்ட பிறகு இன்றைக்கு ஏன் இந்த 3 ஆண்டுகள் கழித்து இந்த ஞான உதயம் வந்தது என்று அம்மா உணவகத்தால் பயன்பெறக்கூடிய மக்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அம்மா உணவகத்தை பயன்படுத்தக்கூடிய காலையில் 1 ரூபாய்க்கு ஒரு இட்லி, அவர்களுடைய வயிறார 5 ரூபாய்க்கு பசியாறுவார்கள்.
அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை முடக்க வேண்டும் என்கிற அத்தியாவசிய தேவை இவர்களுக்கு ஏன் ஏற்பட்டது என்றால், அதிமுக கொண்டு வந்தது என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக அந்த திட்டத்தை முடக்கி இருக்கிறார்கள். அந்த திட்டத்தில் அந்த பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு சம்பளம் வழங்காமல், அவர்களை பணி செய்ய விடாமல், அந்த கட்டிடங்களை முடக்குவதும் பூட்டுவதும், அதே போல பொருட்களை குறைப்பதும், இப்படி ஏகப்பட்ட குளறுபடிகளை செய்து இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை இவர்கள் மூடுவிழா காண துடித்து பல இடங்களில் மூடுவிழா நடத்திய பிறகு 3 ஆண்டுகள் கழித்து தற்பொழுது ஒரு ஆய்வை செய்திருக்கிறார். அந்த ஆய்வும் ஒரு அலங்கோலமான ஆய்வாகவே இருக்கிறது. எனவே இவர்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அம்மா உணவகம் வேண்டும் என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் என்று அம்மா உணவகத்தால் பயன்பெறக்கூடிய ஏழை எளிய கூலி தொழிலாளர்கள், நடுத்தர மக்கள், பாமர மக்கள் வேதனையோடு அவர்கள் பதிவு செய்கிறார்கள். வந்தவாசியிலே இருக்கக்கூடிய அந்த அம்மா உணவகத்தில் ஒரு வயதான ஒரு மூதாட்டி ஒருவர் 80 வயது தள்ளாடி வருகிறார். உணவு இல்லை என்று, இட்லி இல்லை என்று வெளியில் கடையில் வாங்கி வந்து அந்த உணவை அந்த மூதாட்டிக்கு கொடுத்த அந்த ஊழியர்கள் எவ்வளவு ஒரு நேசக்கரத்தோடு இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை இவர் பணியிலிருந்து எடுக்க வேண்டிய, அவர்களுக்கு மறைமுகமாக அச்சுறுத்தலை கொடுக்க வேண்டிய, மறைமுகமாக ஊதியம் வழங்காமல் இருக்கக்கூடிய தேவை ஏன் ஏற்பட்டது என்று அவர்கள் போராட்டங்கள் நடத்தியிருக்கிறார்கள். அந்த அம்மா உணவகத்திற்குள்ளே அமர்ந்து உள்ளிருப்பு போராட்டம் எல்லாம் முன்னெடுத்திருக்கிறார்கள். எனவே இனிமேலாவது இருக்கக்கூடிய மூடப்பட்ட அனைத்து அம்மா உணவகங்களையும் தரமாக ஆய்வு செய்து அந்த கட்டிடங்களை பராமரிப்பு செய்து தேவையான உபகரணங்களை, தேவையான உணவுப் பொருட்களை வழங்கி மேலும் அம்மா உணவகங்களை அதிகரிப்பதற்கான ஒரு வழியை இந்த அரசு செய்யுமா என்கிற ஒரு கேள்வியோடு அந்த பயன்படுத்தக்கூடிய மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதற்கு இந்த அரசுதான் பதில் சொல்ல வேண்டும். அம்மா உணவகம் மூடுவதை ஒருபோதும் தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்பதையே நேற்றைக்கு இந்த ஆய்வு என்கிற பெயரில் நடத்தப்பட்ட அலங்கோலம் நிரூபித்திருக்கிறது. அருண், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜெயக்குமார்.